எல்லாத்துக்குமே இருக்கிற ஆசை தான். இந்த கடவுளோட பேச முடியுமா, கடவுளை தொடர்பு கொள்ள முடியுமா, முதல்ல கடவுள் இருக்கிறாரா அப்படிங்கிற அந்த எண்ணமானது பல பேருக்கு ஏற்படும். அதுக்கு ஒரு எளிய விளக்கத்தை தான் நாம் பார்க்கின்றோம். பொறுமையாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. கடவுள் அப்படிங்கிறவர் இருக்காரு இல்லை அப்படிங்கிறது இரண்டு பெரும் வாதம் எப்பொழுதுமே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. கடவுள் இல்லை என்று சொல்லிவிட்டால் நிறைய கேள்விகள் எழும், எக்கச்சக்கமான கேள்விகள் எழும். அந்த கடவுள் அப்படிங்கிற அரும்பெருள் ஆற்றல் இல்லை என்றால் நீங்கள் கண் முன்னே பார்க்கின்ற எல்லா பொருட்களுக்கும் ஆதியாக விளங்கக்கூடிய மூலக்கூறுகள், அணுக்கள் எங்கிருந்து உண்டாயிருக்கும், எப்படி உருவாயிருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கான விடையும் இன்னும் யாரும் சொல்லவில்லை. தேடிக்கொண்டேதான் இருக்கிறது. அறிவியலும் தேடிக்கொண்டேதான் இருக்கிறது. அறிவியல் ஒரு 100 வருடத்திற்கு முன் ஒரு ஆய்வு கட்டுரையை வெளியிடுகிறார்கள் என்றால் 99 வருடத்திற்கு முன் அது தவறு, இதுதான் உண்மை என்று இன்னொருத்தர் ஒரு கட்டத்தில் புதிய கொள்கையுடன் வருவார். இன்னுமே அது மாதிரி தான் வளர்ந்துகிட்டே போகுது. இப்ப கடவுள் இல்லை என்று புத்தாம் பொதுவாக சொல்லிவிட்டால் அவர்கள் எல்லாம் கடவுளை அறிய முற்படாதவர்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு விஷயத்தை இல்லை என்று சொல்வதற்கு முன் அதை பற்றி தீர ஆராய்ந்திருக்க வேண்டும். பல கேள்விகளை வைத்துக் கொண்டு மட்டும் அதற்கு விடை இல்லையே, நான் கேட்பதற்கு விடை இல்லையே அப்படின்னு சொல்வதால் மட்டும் கடவுள் அங்கு இல்லை என்று ஆகிவிடப் போவது இல்லை. அதை முதலில் தெளிவா புரிஞ்சுக்கணும். அந்த கேள்விக்கான விடையை அவர்கள் தேடி இருக்க வேண்டும். ஒருவாறு அவர்களுக்கு கிடைத்த விடையில் திருப்திகரமாக இல்லை, அல்லது அந்த விடையானது கடவுளுடன் தொடர்புடையதாக இல்லை, நம்மை மீறிய சக்தியாக அது இல்லை, நமக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான் அப்படிங்கிற மாதிரியான நிரூபணம் அதுக்கு கிடைத்தால் வேண்டால் அவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்லலாம். அது ஒரு சாரார். இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருக்கும். கண்டிப்பா நம்மை மீறிய சக்தி அப்படின்னு ஒண்ணு உண்டு, இந்த பிரபஞ்ச சக்தி அப்படின்னு ஒண்ணு உண்டு அப்படிங்கிற அந்த அரும் பெரும் நம்பிக்கையானது கண்டிப்பா இருக்கின்ற நபர்களை எடுத்துக்கொண்டோமேயானால் நம்மால் இன்னும் கடவுளை உணர முடியவில்லை, காண முடியவில்லை. அவர் இருக்கிறார் என்பதை நம்புகின்றோம். ஆனா எப்படி அவரை உணர்ந்து கொள்வது, தெரிந்து கொள்வது அப்படிங்கிற அந்த ரகசியம் நமக்கு தெரியாமலே இருக்கிறதே அப்படிங்கிற மாதிரியான நபர்கள் எண்ணற்ற கோடி பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க, நாம் உட்பட. இப்ப எப்படித்தான் இறைவனை உணர்ந்து கொள்வது? ஆரம்ப காலகட்டத்திலே இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த கடவுள் இருக்கிறார் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த கடவுள் இருக்கிறார் நம்புறவங்க கூட பாதி பேர் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு பயப்படுறாங்களே தவிர அவரை உணர்ந்து கொண்டால் அன்புமயமாக மாறுவோமே அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் இன்னுமே தன்னிலை மறந்து இருக்கிறார்கள். அது ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகை அதிலும் உண்டு. கிடைக்கின்ற பொருளுக்கெல்லாம் ஆசைப்பட்டு கொண்டு பார்க்கின்ற பொருள் எல்லாம் நமக்கானது, நமக்கு உரிதானது அப்படிங்கிற மாதிரி எண்ணிக்கொண்டு இன்னும் கொடுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் ஏராளம். ஆனா ஒரு சிலர் தான் இது எல்லாம் இறைவனுக்கு உட்பட்டது, இறைவனுக்கு ஆன பொருட்கள், அதனால இதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகிறது, இந்த வாழ்க்கை எதற்காக, இந்த உயிருக்கெல்லாம் தலைவன் யார், இந்த உயிரை இந்த உடலில் வைத்தது யார், இப்படிங்கிற பல கேள்விகளை அவர்களுக்குள் எழுப்பிக்கொண்டு அதற்கு விடை காண முற்படுகிறார்கள். நம்ம முதல்ல சொன்னது கேள்விகளை மட்டும் எழுப்பக்கூடிய நபர்கள். கடவுள் இல்லை என்று சொன்னால் அவர்கள் கேள்விகளை மட்டும் தான் எழுப்புவார்கள். அவர்களால் எதையும் தேடி சொந்தமாக அறிந்து கொள்ள முடியாது. ஏதேனும் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அவர்களிடம் இருக்காது. ஆனா இப்ப நம்ம சொல்லக்கூடிய மனிதர்களுக்கும் அதே கேள்விகள் இருக்கும். கடவுள் யார், அவர் எங்கிருக்கிறார், இந்த உயிர் எப்படி உண்டானது, இந்த உயிரின் தோற்றம் எப்படிப்பட்டது, இந்த உயிரானது பிரபஞ்சத்திலே இந்த பூமியிலே ஏன் வந்தது, இந்த பூமியில் வந்தாலும் இந்த பகுதியிலே ஏன் இந்த உடலை எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற பல கேள்விகள் அவர்களுக்குள் எழும். அப்படி எழுகின்ற கேள்விகளுக்கெல்லாம் விடை காண முற்படுவார்கள். விடை காண முற்படும் பொழுதுதான் இந்த சந்தேகமானது வரும். கடவுளுடன் நாம் எப்படி பேச முடியும், அல்லது அவரை எப்படி தொடர்பு கொள்ள முடியும், அவரை எப்படி உணர முடியும் அப்படிங்கிற கேள்வியானது வரும். உள்ள வகையிலே நாம் சொல்ல போனால் நாம் தேடுகின்ற சாவி வேறெங்கும் இல்லை, நாம் தேடுகின்ற பூட்டிற்கான சாவி வேறெங்கும் இல்லை, நம்முள்ளேதான் இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளும் பொழுது கண்டிப்பா அது சாத்தியமாகிறது. இப்ப கடவுள் எங்கோ இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறோம். எங்கோ இருப்பவரை தேடும் பொழுது கண்டிப்பாக கடினம்தான். கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கின்றார் அப்படிங்கும் போது அவரை எளிதில் இனம் கண்டுகொள்ள முடியும். உதாரணத்திற்கு வானொலி நிலையம் ஒரு பக்கம் இருக்கும். இப்ப நம்ம இருக்கிற தொலைக்காட்சி நிலையங்கள் எல்லாம் இருக்கிறது அல்லவா, அது ஒளிபரப்பு செய்யக்கூடிய இடம் ஒரு பக்கம் இருக்கும். இப்ப உதாரணத்திற்கு கொடைக்கானலிலோ அல்லது சென்னையிலோ ஒரு ஒளிபரப்பு நிலையம் இருக்கிறது என்றால் ஒளிபரப்பு நிலையம் அங்கு இருக்கிறது. அங்கிருக்கின்ற நிலையத்திலிருந்து எப்படி நம்ம
ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்க்க முடியும் அப்படிங்கிற கேள்வியானது இயற்கையிலேயே எழும். அங்கிருப்பதற்கும் இங்கும் எப்படி தொடர்பு வரும்னு. இடையில நமக்கு கண்ணுக்கு தெரியாத அந்த மின்காந்த அலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கத்தான் செய்யுது இல்லையா? கண்ணுக்கு தெரியாத மின்காந்த அந்த அலைகள் இருக்கு. அதை நம்ம வீட்டில் இருந்தவாறே ஒரு உபகரணத்தை பயன்படுத்தி அதை நாம் பெற்றுக்கொண்டு அங்கு ஒளிபரப்பக்கூடிய செய்திகளை நாம் இங்கு பார்க்கின்றோம். செய்திகளை பார்க்கின்றோம், கேட்கின்றோம். அது உண்மையாகத்தானே உங்களுக்கு தோன்றுகிறது? கண்டிப்பா அது உண்மையாக இருக்கின்ற பட்சத்திலே இறைவன் ஏதோ ஒரு இடத்தில் இருப்பதாக நீங்கள் எண்ணிக்கொண்டாலும் அவரின் அந்த அருட்பெரும் சக்தியானது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிறது. சர்வவியாபி அப்படின்னு சொல்லுவாங்க இறைவனை. எல்லா இடத்திலும் நிறைந்தவர். அப்ப நீங்க எந்த இடத்துல இருந்தாலுமே நீங்க ஒரு உபகரணத்தை உருவாக்கி கொண்டு அந்த அதிர்வுகளை பெற்றது போல, அந்த உபகரணத்தை வைத்துக் கொண்டு அந்த மின்காந்த அலைகளை பெற்றது போல இறைவனுடன் ஆற்றல் இந்த பிரபஞ்சத்தில் நீக்கமற எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கும். அதை நீங்கள் எப்படி உள்வாங்குவது அப்படிங்கறதுல தான் கேள்வியை தவிர அவர் இருக்கிறாரா, அவரின் ஆற்றல் எங்கிருக்கிறது, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே அதற்கு அப்பால் போய்விடும். இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஒரு உபகரணம் தேவை. எப்படி நீங்க மின்காந்த அலைகளை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு உபகரணத்தை பயன்படுத்தி தொலைக்காட்சியிலே அந்த காணொளியை கண்டோமோ, அதே போல நம் மனதினுள்ளே கண்டிப்பா ஒரு கருவியானது இருக்கும் இறைவனை தொடர்பு கொள்வதற்கு. அந்த கருவியை நீங்க கரெக்டா டியூன் பண்ணணும், அப்படித்தானே? தொலைக்காட்சி தொடரிலே உன்னை பார்க்கணும் அப்படின்னா அந்த அலைவரிசையை நீங்கள் சரியாக பெறுவதற்கு அதை கொஞ்சம் அந்த அலைவரிசையை மாற்ற வேண்டும், டியூன் பண்ணணும். பண்ணீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அலைவரிசை வரும் பொழுது நீங்கள் எந்த தொலைக்காட்சி நிலையத்தை தொடர்பு கொள்ள முற்பட்டீர்களோ அந்த தொலைக்காட்சியான சேவையானது உங்களுக்கு வந்து சேரும். அதே போலத்தான் இறைவனை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் மனதினை ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையிலே நீங்கள் வைத்திருக்க வேண்டும். அவ்வளவுதான் விஷயம். நம் மனதினை ஒரு குறிப்பிட்ட அதிர்வலையிலே நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கும் போது கண்டிப்பா இந்த இயற்கையின் ஒளியை உங்களால் கேட்க முடியும். இயற்கையின் ஒளியை உங்களால் கேட்க முடியும். இந்த பிரபஞ்சத்திலே நிகழ்கின்ற சின்ன சின்ன ஓசைகளை கூட நம்மால் கேட்க முடியும். இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி உடனே வரும். இதெல்லாம் சாத்தியமான கண்டிப்பா சாத்தியம்தான். இல்லாத ஒன்றை நமது சித்தர்களும் ஞானியர்களும் நமக்கு சொல்லி போயிருப்பது இல்லை. அவர்கள் சொல்லிய ஒவ்வொரு கூற்றிற்கும் பின்னாடியும் ஒரு சான்றுகள் இருந்தது. அதை பின்வந்தவர்கள் எடுத்து இயம்பி இருக்கிறார்கள். அதே போலத்தான் இந்த விஷயமும். இறைவன் அப்படிங்கிறவர் நீக்கமர நிறைந்திருக்கிறார். நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம், நம்ம இப்ப கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்திலும் அவர் இருக்கிறார். அவரை உணர்ந்து கொள்வதற்கு நம் மனதானது ஒரு குறிப்பிட்ட பக்குவ நிலையை அடைய வேண்டும். அந்த அலைவரிசை அப்படிங்கிறது காது கொடுத்து கேட்கக்கூடிய அந்த அலைவரிசைக்கு மாறும் பொழுது கண்டிப்பா இறைவனின் அந்த அரும்பெரும் ஆற்றலை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். தொடர்பு கொள்கின்றோம் அப்படிங்கும் போது அந்த அலைவரிசையில நீங்க சரியா நிலைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கும் போது கண்டிப்பா இறைவனின் ஆற்றலை, இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். நம்மால் அந்த இயற்கையுடன் தொடர்பு கொள்ள முடியும். பஞ்சபூத சக்திகள் நம் உடலிலும் இருக்கின்றன, வெளியவும் இருக்கின்றன. இதெல்லாம் ஒரு புள்ளியில் கூடும் பொழுது கண்டிப்பா ஒரு தொடர்பானது கிடைக்கும். இயற்கைக்கும் நமக்குமான ஒரு தொடர்பு கிடைக்கும். அது எந்த புள்ளி அப்படிங்கிறது அவரவர் மனதினை பொறுத்தது, அவரவர் செய்கின்ற பயிற்சியினை பொறுத்தது. பயிற்சிகள் முயற்சிகள் எதுவுமே இல்லாமல் இறைவனை தொடர்பு கொள்ள முடியவில்லை, இறைவனுடன் நம்மால உரையாட முடியவில்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரியான அலைவரிசைக்கு நமது மனதானது வர வேண்டும். அதற்கு உற்ற காலமாக கருதப்படுவதுதான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்றது. எல்லாம் உறங்கி கொண்டிருக்கின்ற நேரம் அவ்வளவு அமைதியாக இருக்கு. ஏன்னா செயற்கையான உலகம் அல்லவா? நிறைய இயந்திரங்களோட ஓசை, வண்டி வாகனங்களோட ஓசை பகல் பொழுதெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கும். இதில் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் என்றால் ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப கடினமானதாகத்தான் இருக்கும். இந்த ஓசைகள் எல்லாம் இல்லாத நேரமாக கருதப்படுவதில் சிறந்ததாக இருப்பது இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது. அப்ப எந்திரிச்சு அமைதியா குளிச்சுட்டு தியானத்தில் அமர்ந்து ஆஞ்ஞா சக்கரத்திலே உங்களது நினைவுகளை நிறுத்தி, மனதினை நிறுத்தி அமைதியாக இந்த பிரபஞ்சத்தின் ஒளியை நீங்கள் கேட்கும் பொழுது கண்டிப்பா அதிலிருந்து நமக்கான இணைப்பானது பெறலாம். அப்படி பெறும் பொழுது நாம் நினைக்கின்றவாறு இறைவனை தொடர்பு கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க.